நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 676வது வீடியோ, 671. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கணும் மிக ரகசியமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸ்ரீவித்யாவில் இந்த ஸ்ரீசக்கரத்தின் உண்டான மிக ரகசியமான குறிப்புகள் நிறைய பேர் தெரியாது. இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கிருஷ்ணகுமார்கிட்ட பேசும்போது சார் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தான். ஸோ தாட்டா அப்பாளோட உத்தரவு கிடைச்சிது. ஸோ ஜார்ஜியாலேருந்து ஆனந்த் ஹரிகரன் சொன்னாங்க. ஸோ அப்பாள் வந்து ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த டாபிக் எடுத்துருந்தேன். அதாவது ஸ்ரீசக்கரத்தில் உங்களுக்கு தெரியும், நவ ஆவரணம், 9 திரைகள், அது 9 ஸ்டெப்ஸு, எப்படி வேணும் எடுத்துக்கலாங்க. 9வது ஆவரணம் வந்து பிந்து காமேஸ்வரம் இருக்குது, சென்ட்ரல் ரவுண்டாக இருக்குது. அது தவிர 8 ஆவரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து திரைலோக்கிய மோகன சக்கரம் இருக்குது. அப்புறம் வந்து சர்வசா பரிபூர சக்கரம் இருக்குது. அடுத்த சக்கரங்கள்லாம் போயிட்டே வருது. ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து 3 லைன் இருக்குது, 4 வாசப்படி இருக்குது. ஸோ அதில் யார் யார் இருக்கா? அஷ்டமாத்திரைகள் இருக்கா, தசமுத்திராக்கள் இருக்கா, அஷ்டமா சித்திகள் இருக்கா அதில். ஸோ அடுத்து வந்து திருவண்ணியம்னு சொல்லிட்டு வருது. இந்த திருவண்ணியத்தை தாண்டி 16 இதழ் தாமரை, அதில் தேவதைகள் வர. அடுத்து 8 இதழ் தாமரை, அதுலேயும் தேவதைகள் வர. இதோட இது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் 14 முக்கோணம், அதுக்கடுத்து வெளிப்பத்து முக்கோணம், உள்பத்து முக்கோணம், அப்புறம் 8 முக்கோணம், அப்புறம் சென்ட்ரல் இன்வெர்டர் ட்ரையாங்கிள், மேலே பிந்துஸ்தானம். டோட்டலாக கூட்டி பார்த்தா 9 வரும். 14 10 10 24 10 34 8 42 43 முக்கோணங்கள். மேல் நோக்கிய சிவ முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5. இஸ் a merger leads to 43 triangles. That is Sri-Chakra or Mahabir, whatever you want to call it. 3D பார்த்தா மகாபேரோ, அதே ஃப்ளாட் டிராயிங், அப்ஜரைன் டிராயிங்கான பார்த்தா ஸ்ரீசக்கரம். இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா, நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 98% தெரியாது இந்த விஷயம். நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப வெரி சீக்கிரசின்னு சொல்லி இருக்குது. இது வந்து நல்ல இந்த ஸ்ரீவித்யா கரைச்சி பிடிச்சான்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து முக்கிய ரகசியமானது இது. நம்ம வந்து தேவதா சொற்பங்க வேலை வச்சுக்கணும். இந்த 8 முக்கோணங்கள் இருக்கு இல்லையா, பசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, வாக்பாதினிகள். இவதான் இவாதான் லலிதா சாஸ்திர நாமத்தையே வந்து உருவாக்கினவர்கள். பாக் தேவதா ரிஷிகி அப்படி வருது இல்லையா. ஸோ லலிதா சாஸ்திர நாம சொல்லும் முன்னாடி சொல்கிறோம், ரிஷி சந்த சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து பாக்தேவதா ரிஷின்னு இருக்கு. அவள் தான் அதனுடைய கிரியேட்டர்ஸ். இந்த பாக்தேவதைகள் எப்படி இருக்கா? ஒரு கையில் வீணை வச்சுட்டுருக்கா, மேல் கையில் வில்லும் அம்பு வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் புஸ்தகம் வச்சுட்டு, ஒரு காலை படைக்கிட்டு, ஒரு காலை தொங்க விட்டுருக்கா. தொங்க விட்ட கால் இடது கால், படைக்கிற கால் வலது கால். எப்பயுமே இடது கால் தொங்க விட்டா சக்தி பிரதானம் அர்த்தம். 8 பேருமே ஒரே வடிவில் இருக்கா. 8 பேருமே ஒரே ரூபத்தில் இருக்கா பாருங்க. இப்போ இந்த புஸ்தகத்தில் தான் வந்து இந்த மகாமேரு மண்டலி போட்டிருக்கா இல்லையா, கோட்டூர்புரத்தில் முன்னாடி காமிச்சிருக்கேன். இந்த புக்கில் தான் வந்து ரொம்ப அழகாக படங்கள்லாம் பெருசாக போட்டிருக்கா. வேறு யாருமே இது வரைக்கும் போடல மாதிரி. இந்த கிரெடிட் கோஸ்ட் தான், அக்செப்ட் இட். இந்த 7வது ஆபரண சக்கரத்தை என்ன சொல்கிறாரு? சர்ப ரோககர சக்கரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சார் அதுக்கு 8வது ஆவரணம் என்ன? இன்வெர்டர் ட்ரையாங்கிளோடு வருது. 9வது ஆவரணம் பிந்துஸ்தானம். இது நான் வந்து சும்மா படத்தில் நான் காமிச்சிருக்கேன். இது நான் வந்து ரஃப் ஸ்கெட்ச் போட்டாரு. எப்பயுமே இந்த பூஜா கிரகத்தில் புதங்க மேலே இதுதான் போடுவேன் நான். ஸ்ரீசக்கரத்தை பொறுத்தவரை எனக்கு நேரம் கிடையாது. அந்த அரிசி மாலை போடவும் வராது எனக்கு. என் குருவாத்தில் போடுவாள். சின்ன ஒரு ஜான் சைஸில் ஸ்ரீசக்கரமே போட்டுருவாள். ஸோ இந்த 7 8 9 7வது சர்வ ரோககர சக்கரம், 8வது சக்கரம் இந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிள் வந்து சர்வ சித்தி பிரதா சக்கரம், சென்ட்ரலாக இருக்கிற இந்த ரவுண்டு ஆர் பிந்துஸ்தானம் சர்வ ஆனந்தமய சக்கரம். இந்த 3 சக்கரங்கள் உள்ளடக்கியது. இதுவே தான் தங்கத்தில் டாலராக பண்ணி போட்டுப்பா. இந்த சென்ஸு ஒரு வளையம், 8 இதழ் தாமரை போட்டுக்கலாம், இல்லை தாமரை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ரவுண்டு நடுவில் இங்கே வந்து சிகப்பு கல் பதிச்சு டாலராக போட்டுப்பாங்க.
இது என்ன லாபம்னா அவளுக்கு வந்து வியாதி வராதுன்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். யூ கேன் அவாய்ட் இது வியாதி ஆரோக்கியமாக்கலாம். இந்த மாதிரி டாலர் வெள்ளியிலையோ இது தங்கத்திலேயோ பண்ணி போட்டுட்ட ஆரோக்கியத்தை குறிக்கிறது. சர்வ ரோககர சக்கரம் சொல்லியிருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு என்னென்னா, இவாளுக்கு இது ஆக்சுவலாக வந்து தேர் பிளேஸ்மெண்ட்டு இந்த இவா இருக்கா இல்லையா திதிநித்யா, இவா வந்து வசினி பாக்தேவதைகள், வசினி காமேசி மோதினி பிம்பலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினின்றது 8 பேர் பாக்தேவதைகள். லலிதா சாஸ்திராம்பதை ஏற்றுவ ரகசிய யோகின்களே பேர். ஆனால் இவாளை பாருங்க, இந்த இந்த திதிநித்யா தேவதைகள் காமேஸ்வரி பகமாரணி நித்தியக்கிருணா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜயேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாக்கா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாரணி சித்ரா 15 மகாநித்யா பரமேஸ்வரி இது சென்றது. ஸோ இந்த 8 பேரும் இந்த 8 பேருக்கும் கரெக்ட். இந்த 15 இருக்கு இல்லையா, 16 மகாநித்யாவோட சேர்த்தா 16 ஆயிடுது. இந்த 16 இப்போ அவளோட கனெக்ட் பண்ணுறான். அது அம்பாள் என்ன பண்ணுற, அவளுடைய ஸ்தானம் வந்து யாருடைய ஸ்தானம், இந்த திதிநித்யாக்களுடைய ஸ்தானம் வந்து இங்கே கீழே தான் இருந்தது. ஆக்சுவலாக 2 இருந்தா. அவளுடைய அந்த வெளிப்பாட்டின் முறையின் காரணமாக ஷீ இஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்ட். மேலே தூக்கி விடுறா அவளை. இந்த சர்வ சித்தி பிரதா எந்திரத்துக்கு பக்கத்துக்கு 5 பேரை மேலே சேர்த்து விட்டா. அது கீழே தான் இருக்கா. 8வது கோணத்தில், இந்த 7வது ஆபரணத்தில் எண்கோணத்தில் தான் இவா இருக்கா. ஸோ இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படுறதுன்னா, இவாளுக்கும் கீழே இருக்கிற அஷ்டமாத்திரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுறது. இதுதான் ரகசியம். நிறைய பேர் தெரியாது. என்ன சொல்ல வரா பாருங்க. 2 விதமான கோட்பாடுகள் இருக்குது. அதாவது வசினி, இது வந்து என்ன வந்து அகாராந்த ஷகாராந்தம் சொல்லிட்டு 51 எழுத்து சான்ஸ்கிரிட் லெட்டர் சொல்கிறோம். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த வசினியில் அகார வர்க்கத்தை சேர்ந்தது. அடுத்து வந்து காமேஸ்வரி ககார வர்க்கம், வசினி காமேஸ்வரி மோதினி சகார வர்க்கம், அது விமலா தகார வர்க்கம், அருணா இது அது தா, இது தா டிஹெச்ஏ. அடுத்தது ஜெயினி பகார வர்க்கம் பா. அடுத்தது வந்து ஜெயினி சர்வேஸ்வரி யக்கார வர்க்கம் ஒய்யே. கௌலினி வந்து ஷகார வர்க்கம் சொல்லிருக்கு. இந்த 51 எழுத்துக்களும் இந்த மாதிரி இதை இவா கீழே வந்துடுறது. இது வந்து இந்த வாக்தேவதற்கு கீழே அந்த 51 அக்ஷரங்கள் வந்துடுறதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்க. இது வந்து பஷினி தான் வந்து இந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் யார் இருக்கா, இந்த 3 ஸ்கொயர் வருது இல்லையா, அதாவது 4 வாசப்படி கீழே திரைலோக்கிய மோகனம் முதல் சக்கரம், அது 3 கோடுகளாக இருக்குது. சரி, 4 வாசப்படி 3 கோடுகளாக அப்படின்னு சொல்லுது. அதில் பஷினி தான், இந்த வாக்தேவதாக்க வசினி தான் வந்து பிராமியாக்கா சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். வசினி தான் பிராமி, காமேஸ்வரி தான் மகேஸ்வரி, மோதினி தான் கௌமாரி, விமலா தான் வைஷ்ணவி, அருணா தான் வாராகி, ஜெயினி தான் மாகேந்திரி அது இந்திராணி, சர்வேஸ்வரி தான் சாமுண்டா, கௌலினி தான் மகாலட்சுமி. இப்போ வந்து லலிதா கிரமம் சண்டி கிரமம் 2 கிரமம் இருக்குது. ஸோ லலிதா கிரமத்தில் வரும்போது தான் அஷ்டமாத்திரைகள் வர, சண்டி கிரமத்தில் போகும்போது சப்த மாதா மாறிடுறா, அதில் மகாலட்சுமி வராது. ஏன்னா சண்டியே மகாலட்சுமி. நல்லா புரிஞ்சுங்க. சண்டிகா பரமேஸ்வரி எதில் வரா, துர்கா பரமேஸ்வரி மகாலட்சுமியிலேருந்து உதயமாறா. ஸோ அவளே வந்து அவள் தான் சண்டி. ஸோ இந்த இந்த கான்செப்டும் புரியுது உங்களுக்கு. நான் திரும்ப படிக்கிறேன், நல்லா கேளுங்க. வசினி தான் பிராமி, காமேஸ்வரி தான் மகேஸ்வரி, மோதினி தான் கௌமாரி, விமலா தான் வைஷ்ணவி, அருணா தான் வாராகி, ஜெயினி தான் மாகேந்திரி, சர்வேஸ்வரி தான் சாமுண்டா, கௌலினி தான் மகாலட்சுமி. இந்த சூட்சமும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அது வேற இது வேற பேதம் பார்க்கக்கூடாது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இது எதில் சொல்லப்படுதுன்னா
ஆந்திர பிரதேசத்தில் இருக்க ஸ்ரீவித்யா உபாசகர்களாக தெரியும் அது அவளுக்கு. சண்டி கர்மம் லலிதா கர்மம் பிரிச்சு வச்சு பண்ணி அவள் பண்ணுவாள். அவள் அதில் வந்து சண்டி கர்மம் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லாததெல்லாம் சொல்லித்தராங்க. நம்ம இந்த அளவு டீப்பாக இங்கே போகிறது இல்லை. பட் ஆந்திர பிரதேசத்தில் தான் வந்து தெலுங்கு பிராமின்ஸ் ரொம்ப வெரி சின்சியர் பண்ணுறான். முக்கியமாக இன்றைக்கி சாயந்தரம் அக்ஷதெல்லாம் ஆயிடுத்து. எப்பயுமே பண்ணி வச்சுப்பேன் மாதக்கணக்கில். ஒரு 2 மாதமாக இருக்கும் அக்ஷதை பண்ணால், மஞ்சள் அக்ஷதை. அப்போ வந்துருப்பேன் அம்பாள் வந்து சிகப்பு கலர் அக்ஷதை பண்ணுன்றா. குங்குமத்தை விட்டு பண்ணுறது நார்மலாக கொஞ்சம் எப்பயாவது விசேஷ நாள் தான் பண்ணுவாங்க. தென் அகைன் சிக்கன் வித் கிருஷ்ணகுமார் வாடியே தமிழ்நாடு தான் மஞ்சள் அக்ஷதை. ஆந்திர பிரதேசம் இல்லாமல் வந்து தேவதா பூஜைக்கெல்லாம் வந்து சிகப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க. அக்ஷதை இது வந்து முறை உடையாத அரிசி எப்படி பண்ணுவோம், ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண அரிசியை. அதாவது பரமாச்சாரியாக இருக்கும்போது அக்ஷதை பண்ணுறதுக்கு சில பாட்டிகள்லாம் வந்து இந்த இது அரிசி இந்த நெல்லுலேருந்து உண்மையை நீக்கிட்டு முனை உடையாத அரிசியை பொறுக்கி காஞ்சிபுரத்துக்கு அனுப்புவாளாம். இங்கே வந்து அக்ஷதையை பண்ணிப்பான், இந்த மஞ்சள் அக்ஷதையை பண்ணுவாள். இதில் வந்து நார்மலாக பஜனைங்க என்ன பண்ணுறா, தண்ணியை விடுறா. தண்ணி விடவே கூடாது. கொஞ்சோண்டு நெய், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். இவ்வளோ இடத்துல ஒரு ஆளாக்கு அரிசி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நெய்யை விட்டு லைட்டாக வந்து மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே பச்சரை விட்டு அது ஆகிடும். அதே மாதிரி சிகப்பு கலர் அக்ஷதை குங்குமம், இது ப்ரௌன் கலர் குங்குமத்தில் வராது, சிகப்பு கலர் குங்குமத்தில் தான் வரும். இப்போ என்ன செய்யலாம், யாராவது மனுஷாளுக்கு வரும்போது இது போட வேண்டாம். சுவாமிக்கு ரக்ஷாந்தாரையாமி கடைசியில் புஷ்பாஞ்சலி முடிச்சுட்டு கடைசியில் ரக்ஷாந்தாரையாமி போடுறோம் இல்லையா, அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு கலர். ஸோ தேவதா பூஜைக்கு இது, மனுஷாளுக்கு இதுன்னா மந்திராட்சதை சொல்லிட்டு மாத்துவா கூட இதுதான் தருவா கவரில் போட்டு. நார்மலாக சங்கராச்சாரியால் இதுதான் தருவா. ஸோ நம்ம என்ன செய்யலாம், யாராவது அந்த ஆற்றுக்கு வந்து தலையில் பிறந்து வச்சுட்டு அம்பாளுக்கு மேலே போடுறதுக்கு சிகப்பு யூஸ் பண்ணிக்கலாம். தட் பை பட்டர் டிஃபரன்ஷியேட்டு. இதுவே அதுவே வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இதில் வந்து நெய்யை விட்டு பண்ணுறதுனால ஈவன் ஃபார் மந்த்ஸ் டுகெதர் யூ கேன் கீப் ப்ரொவைடட். இதில் பச்சை கற்பூரமோ இல்லை கற்பூரத்தூளோ சேர்க்கணும். அதில் வச்சுட்டா மாத கணக்கில் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. தண்ணியை விட்டால் பூஜை காலம் முடிச்சு போய்டும், கட்டி ஆகிடும். தண்ணி விடவே கூடாது. நெய் விட்டால் சுத்தமாகிடுது ஒன்று. 2வது நல்லாவும் இருக்கும். இந்த குறிப்பை நான் வந்து தந்துடுறேன். கிருஷ்ணமார்ட்ட பேசும்போது ஹி வாஸ் ஆல்சோ மென்ஷனிங், தமிழ்நாட்டில் தான் சரி பண்ணுறேன், எங்கள் ஊர் அப்படி பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு கன்வே டு பீப்புள். மெனி பீப்புள் நோஸ் ஹவு டு மேக் த அக்ஷதையா பாக் தெரியும். பட் ஸ்டில் இட் இஸ் மை டியூட்டி. நிறைய பேர் சொல்கிறதுனால இதை சொல்லி நான் பிடிக்கிறேன். அந்த இதை இந்த புத்தகம் திரும்பி காமிக்கிறேன். மன்னப்பா தெரு, கோட்டூர்புரம், சென்னை 85. அவள் போட்ட புத்தகம் தான் அது. இந்த புத்தகம் வந்ததுன்னா நவாபரண பூஜை, அதாவது ஒவ்வொரு ஆவரணத்திலிருந்து இந்த தேவதை இருக்கா, அவள் ரூபம் என்னெல்லாம் தெரியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கோத்ரூ ஒவ்வொரு ஆவரணத்தில் உண்டான தேவதை முன்னாடி ஐ ஹவ் டன் இட். பட் ஸ்டில் having started the subject, I want to once again ஒரு ரீகேப் ஆட்டம் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஆவணத்துலேயும் பார்த்துடலாம். ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கா, நல்லா புரிஞ்சுங்கள. இதில் சென்ட்ராக வரக்கூடிய அந்த இது பாருங்கள், இந்த எண்கோணம் நடுவில் சென்ட்ரல் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5, மேல் நோக்கிய சிவ முக்கோணங்கள் 4. மெர்ஜர் தான் படிது ட்ரையாங்கிள்ஸ். பிரதம ரேகை முதல் ஆவரணம் 10 அனிமா சித்திகள் தேவி திரைலோகி மோகன சக்கரம். ஒன்லி ரீகேப். முன்னாடி காமிச்சிருக்கோம் ஒரு தடவை. அகெயின் ஹேவ் யூ ஸ்டார்டட் த சப்ஜெக்ட் ஒன் மோர் டைம் ஜஸ்ட் ஐம் ஷோயிங் டு யூ. பிரகட யோகினியும் பெரியவாளுக்கு பேர். ஒரு கையில் சூலம், ஒரு மண்டையோடு கபாலம், அப்புறமா வந்து என்ன வச்சுருக்கேன், 2 கையிலுமே ஒரு
பான பாத்திரம் மட்டும் வச்சுட்டுருக்கா. ரெண்டாவது இது திரையோக மகர்ஷியில் மத்தியம ரேகா அஷ்டமாத்திருக்காரி தேவி. இப்போ ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் கபாலம். அஷ்டமாத்திரிகைகள் எப்படி இருக்கா பாருங்க. திஸ் போஸ்டர். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி. இது அடுத்தது மூன்றாவது ஆவரணம் தசமுத்ரா தேவி. தசமுத்திர சமாராக்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி சொல்கிறோம் இல்லையா. ஒரு கையில் வாள், ஒரு கையில் கேடயம், அப்புறமா வந்து ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் அபயம் காமிக்கிறார். ஸோ திரைலோக மோகன சக்கரம் முடிஞ்சுது. இவாள பிரகட யோகினிகள் பேர். அடுத்ததாக ரெண்டாவது ஆவரணம் சர்வசா பரிபூர சக்கரம் குப்த யோகினி பேர். இதில் யார் இருக்கா? காமா, ஆகர்ஷணி, புத்தியா, ஆகர்ஷணி. இந்த ஆகர்ஷண தேவதைகள் வாழலாம். இப்போ வந்து பில்லு, அம்பு, வாள், கேடயம் வச்சுட்டு உட்காந்துருக்கா. 16 தாமரை இல்லை. உடம்பெரிய படங்கள் எந்த புத்தகத்திலும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இது ஏன் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, அது ரூபம் தெரியணும். நம்ம வந்து தித்திய ஆவரணம், ரெண்டாவது ஆவரணம் முடிஞ்சுது. மூன்றாவது ஆவரணம் சர்வசம்சோபன சக்கரம் குப்த தரை யோகினி. இப்போ வந்து கிட்டத்தட்ட லலிதா பாடமே இருக்கா. ஆனால் கரும்பு வில்லு, புஷ்ப பானமாக வச்சுட்டு இருக்கா. ஒரு கையில் மேல் கையில் தாமரை, ஒரு கையில் வந்து மாதுளிங்க பழம் மாட்டம் இருக்கு. 8 தாமரை. இவ பேரு குப்தத்தரை யோகினி. திருத்திய ஆவரணம் முடிஞ்சிட்டு. அடுத்ததாக துரியாவரணம், 4வது ஆவரணம் சர்வ சௌபாகியதாய சக்கரம் சம்பிரதாய யோகினி பேர். 14 முக்கோணங்கள். இவ வந்து வாள், கேடயம், வில், அம்பு வச்சு உட்காந்துருக்கா. சம்பிரதாய யோகினி பேர். சர்வசம்சோபனீம், சர்வ வித்ராமணீம், சர்வ ஆகர்ஷணீம், சர்வாநாகினீம், சர்வசம்மோகினீம், சர்வஸ்தம்பனீம், சர்வஜிரும்பணீம், சர்வவசங்கரீம், சர்வரஞ்சனீம், சர்வோன்மாதினீம், சர்வாத சாதினீம், சர்வசம்பத்பூர்ணீம், சர்வமந்திரமயீம், சர்வத்வந்தசயங்கரி இப்படி வருது. அடுத்த ஆபரணம் பஞ்சமாபரணம். இது வந்து வெளிப்பத்து முக்கோணம் சர்வாத சாதக சக்கரம் குலோத்தீர்ண யோகினி பேர். இது வந்து அங்குசம், பாசம், புஷ்பபானம், அப்புறமா வந்து மணி வச்சுருக்கா. உள்பத்து முக்கோணம். இது குலோத்தீர்ண யோகினி பேர். பஞ்சமாவரணம். சஷ்டாவரணம். சஷ்டாவரணம் வந்து சர்வ ரக்ஷாகர சக்கரம் நிகர்ப்ப யோகினி பேர். சர்வஜா, சர்வசக்தி, சர்வஜா, சர்வசக்தி, சர்வ ஐஸ்வர்யப்பிரதா, சர்வஜானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வதர ஸ்வரூப, சர்வ பாபகர, சர்வானந்தமயி, சர்வ ரக்ஷாகர ஸ்வரூபிணி, சர்வேப்சுத பலப்பிரதா. இப்போ வந்து ஒரு கையில் இந்த வஜ்ரம் எதுவும் சக்தின்ற ஆயுதத்தையும் சக்கரத்தையும் அப்புறமா வந்து ஒரு ஈட்டியாட்டம் ஒரு இதுவும் வச்சுட்டு 4 கையில் உட்காந்துருக்கேன். இது வந்து உள்பத்து முக்கோணம். ஏழாவது ஆபரணம் வந்து இப்போ பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சர்வரோககர சக்கரம். அதாவது இப்போ அது வந்து வசினி, காமேசி, மோதினி, பொம்மன, அருணை, ஜாயினி, சர்வேஸ்வரி, கௌருணி. சர்வரோககர சக்கரம் ரகசிய யோகினிகள் பேர். இதுவார் பேர் பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. இது
எட்டாவது ஆபரணம் வந்து சர்வ சித்தி பிரதா சக்கரம் அதிரகசிய யோகினி. இவா வந்து பயங்கரமாக இருப்பா. 8 கைகள் இவாளுக்கு. இந்த 8 கைகள், அதாவது வில்லு, அம்பு, வாள், கேடயம், அப்புறமா வந்து இந்த பான பாத்திரம் வச்சுட்டுக்கா, இதெல்லாம் வச்சுட்டு கையில் சூலம் போன்ற ஆயுதத்தை வச்சுட்டு கபாலத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கா. இவன் வந்து தெத்துப்பல்லோடலாம் இருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். இதில் சௌமியமாக காமிச்சிருக்கான். இவன் வந்து அந்த 3 கார்னரில் இருக்காவா. இவன் வந்து அதிரகசிய யோகினிகள் பேர். இவாளெல்லாம் தாண்டி தான் லலிதாவை என்டர் பண்ண முடியும் நம்மளால. நவமாபரணம் உங்களுக்கு தெரியும். பிந்துஸ்தானத்தில் அம்பா ராஜராஜேஸ்வரி, அது லலிதா பரமேஸ்வரி, சர்வானந்த அமைச்சர்களை மகா திருப்ப சுத்தியில் உட்கார்ந்துருக்கா. காமேஸ்வரி ஐக்கிய ஸ்வரூபம் அது பிந்துஸ்தானம். இதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை அதில் இன்னைக்கு. ஏன்னா வந்து முக்கியமாக பேச வந்தது இந்த 7, 8 மெயினாக நடுவில் இருக்கிற இந்த பிந்துஸ்தானம். ஸோ இந்த ரகசியம் என்னென்னா, இந்த 7, 8 இருக்கிறவா வந்து மெயின்லி 7வது ஆபரணம் சொல்லும்போது அவள்லாம் வந்து தேர் ரிலேட்டட் டு இந்த பிராமி மகேஸ்வரி கோமாரியோட ரிலேட்டட் அது. ஸோ அப்போ அவள் பூஜை பண்ணும்போது அவள் வந்து சேச்சத்தை பண்ணுவாள். தனி பெரிய ரகசியமான விஷயங்கள் அதெல்லாம். அது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பட் இன்றைக்கி கன்வே பண்ணது வரைக்கும் இந்த 7th அது டாலர் பண்ணுறாதான் பண்ணி வச்சுக்கோங்க. வசதி உள்ளவர்கள் பண்ணி போட்டுட்டேன். வியாதி அணுகாது. எங்கள் மருமானத்தில் மகன் கொஞ்சம் சொல்லி எல்லாம் போட்டிருப்பா. வாத்தில் தங்கத்தில் பண்ணி போட்டிருப்பா. டாலர் செயினில் கையில் மாட்டின்னு இருக்கோங்க சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.